ஜெராக்ஸ் மிஷினில் ஐடி கார்டு வந்து டபுள் சைடு எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐடி கார்டு மீன்ஸ் வந்து நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஐடி கார்டு வந்து நீங்கள் டபுள் சைடு ஒரே பேஜில் எப்படி எடுக்கலாங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஆதார் கார்டுன்னு எடுத்துக்கலாம். ஆதார் கார்டுனால் இது வந்து ஃபோட்டோ இருக்கிற பேஜ். இது வந்து பிரிண்டரோட இந்த சைடு மேலே இருக்கிற சைடில் நம்ம இவ்வளோ கேப்பில் வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கோடு தெரியும், கரெக்டாக அதுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி. இதுக்கு இந்த பக்கம் வெளியில் வரக்கூடாது, இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. உங்களுக்கு இந்த சைடும் இவ்வளோ கேப் இருந்தால் போதும். கொடுத்துட்டு நீங்கள் பிளாக்கோ கலர் அதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதே சைடில் வந்து ஆப்போசிட் பேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ ஆதார் கார்டுடைய இதான் ஃபோட்டோ சைடுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்மளுடைய ஆதார் கார்டுனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு, ஏற்கனவே நம்ம இங்கே வச்சுருந்தோம், இப்போ வந்து நீங்கள் இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், இந்த A4ன்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு நேராக அந்த கோட்டுக்கு நேராக கொஞ்சம் இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி அந்த டைரெக்ஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. பேப்பர் வந்து நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரிண்ட் வந்து இப்படி வந்துருச்சு. இப்போ இந்த பேப்பர் வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி வந்துடும். கொடுத்துட்டு நீங்கள் கலரோ பிளாக்கோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றும் எடிட்டிங் பண்ணல, லைவாக பார்த்தது தான். உங்களுக்கு இதே மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் இந்த மாதிரி டபுள் சைடு ஒரே பேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம்.